நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படின்ற சீரீஸ்ல அறிவியல் ரீதியான பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். இன்றைக்கும் தெரிஞ்சுக்கலாம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவா மனிதர்கள் எவ்வளவு சத்தான உணவு சாப்பிட்டாலும், உடற்பயிற்சி செஞ்சு வலிமையா இருந்தாலும் தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்கள் ஏன் தூங்கணும் சார்? இரண்டு விஷயம். உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு, அது மட்டுமல்ல அடுத்த நாளுக்கேற்ற புதுப்பித்தல், இது ரெண்டுக்குமே தூக்கம் அவசியம். எல்லாருக்கும் ஒரு இரவு 9 இல்லை 10 மணிக்கே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிடும். சரியா? தூக்கம் அவசியம் என்பதை உணர்த்தும் ஒரு பயாலஜிக்கல் அடையாளம் தான் அது. மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரந்து தூக்கத்தை தூண்டுகிறது. தூக்கத்தில் பல்வேறு கட்டங்கள் இருக்குது. ஒன்று நான் ரெம் தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெம் தூக்கம். ரெம்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் ரெம் தூக்கம். இது ஒரு படிப்படியாக 3 கட்டங்களாக ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்கிறது தான் நான் ரெம் தூக்கம். நான் ரெம் தூக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, படிப்படியாக ஆழ்ந்த தூக்கத்துக்கு செல்கிறது. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுதுன்னா, உடல் தன்னுடைய உறுப்புகளை சரிபார்க்குது, பழுது பார்க்குது, திசுக்களை வளர்க்கிறது, காயங்களை குணப்படுத்துகிறது. இவ்வளோ ப்ராசஸும் இந்த ஆழ்ந்த தூக்கத்தின் போது நடக்குது. அடுத்த கட்டம் ரெம் தூக்கம், ரேப்பிட் ஐ மூமெண்ட் தூக்கம் அல்லது லகுவான தூக்கம். இந்த கட்டத்தில் பெரும்பாலும் கல்வி, அதாவது அன்று படித்த விஷயங்களை மாணவர்கள் மனதுக்குள் சொல்லி பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஃபேஸ் அது. இந்த கட்டத்தில் தான் கனவுகளும் வருது. இந்த தூக்கத்தின் போது உடலுக்கு ஆற்றலை மீட்டெடுப்பதும் சாத்தியமாகுது. அதனால் கட்டாயம் தூக்கம் என்பது அவசியம். வளர்ந்த மனிதர்களுக்கு 7லிருந்து 9 மணி நேர தூக்கம், சராசரியாக 8 மணி நேர தூக்கம் என்பது மிக மிக அவசியம். சார், செவ்வாய் கிரகத்துடைய மேற்பரப்புல ரோவர்கள் இயங்கிட்டே இருக்கு. அவை என்ன மாதிரியான ரோவர்கள், என்ன மாதிரியான ஆராய்ச்சிகளை அது பண்ணிட்டு இருக்கு சார்? நாசா அனுப்பிய 2 ரோவர்கள், பெர்சிவரன்ஸ், கியூரியாசிட்டி. இந்த 2 ரோவர்ஸும் செவ்வாயின் மேற்பரப்பில் உலவியபடியே அங்கேருந்து நிறைய தகவல்களை நமக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த ஆராய்ச்சிகள் பார்த்திங்கன்னா, செவ்வாயின் மேற்பரப்பில் தண்ணீர் இருந்ததா, உயிரினங்கள் இருந்ததா என இப்போ இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி நிறைய தகவல்களை கேமரா மூலம் படம் பிடித்து அனுப்பிட்டுருக்கு. நிறைய அற்புதமான படங்கள் வந்திருக்கு. பெர்சிவரன்ஸ் ரோவர் கடைசி அனுப்பப்பட்ட ரோவர் 2020 அனுப்பப்பட்டது. அதனோடு சேர்த்து இன்ஜெனியூட்டி அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர், மினி ஹெலிகாப்டர், அதுவும் சேர்த்து அனுப்பப்பட்டது. அது குறிப்பிட்ட காலம் மட்டும் செயல்பட்டது. 2024 அது செயலிழந்து விட்டது. பட் இன்றைக்கும் பெர்சிவரன்ஸ் ரோவர் செவ்வாய் மேற்பரப்பில் உலவியபடி தகவல்களை அனுப்பிட்டுருக்கு. அதே மாதிரி 2012 நாசா அனுப்பிய கியூரியாசிட்டி ரோவர், அது இப்போதும் செவ்வாய் மேற்பரப்பில் நடமாடியபடி பூமிக்கு தகவல்களை அனுப்பி கொண்டிருக்கு. ஸோ இந்த 2 ரோவர்ஸுமே செவ்வாய் கிரகம் பற்றிய அரிய தகவல்களை அனுப்பிட்டுருக்கு. அவை அனுப்பிய முக்கியமான தகவல்னு எடுத்துட்டா, ஒன்று, செவ்வாய் கிரகத்தில் உள்ள ஜெசரோ கிரேட்டர் அப்படிங்கிற ஒரு கிரேட்டரில் முற்காலத்தில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீர் இருந்ததுக்கான ஆதாரங்களை படம் பிடிச்சு அனுப்பிச்சிருக்கு. என்னன்னா, அந்த பாறைகளில் தண்ணீர் இருந்த அளவீடு குறித்த புகைப்படங்கள் துல்லியமாக அனுப்பப்பட்டிருக்கின்றன. ஸோ ரொம்ப முற்காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருந்தது என்பது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதற்கான ஆதாரங்களையும் இந்த 2 ரோவர்ஸும் அனுப்பிச்சிருக்கு. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுங்கிறது ஒரு மைக்ரோப்ஸ், அதாவது நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கான சில சாத்தியக்கூறுகளை சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ஸ். ஸோ அவையும் செவ்வாய் கிரகத்தில் இருப்பதற்கான ஆதாரங்களை இந்த 2 ரோவர்ஸும் அமைச்சிருக்கு. ஸோ இந்த 2 ரோவர்ஸும் செவ்வாய் கிரகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அற்புதமான தகவல்களை இன்றைக்கும் அனுப்பி கொண்டு இருக்கின்றன. ஃபைன் சார். சார், எல்லார் கையிலுமே மொபைல் இருக்கிறது எப்படி மஸ்டாக இருக்கும், அந்த மொபைலுக்குள்ள கூகுள் மேப் அப்படின்றது நிச்சயமா இருக்கும். இந்த கூகுள் மேப் எப்படி அந்த இடத்த துல்லியமாக கணிக்குது சார்? சொன்ன மாதிரி கூகுள் மேப் இது மனிதர்களுக்கு மிக அவசியமான ஒரு டெக்னாலஜி. பட் இது பல்வேறு காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜியோட தொகுப்பு தான் இது.
கூகுள் மேப்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால், பை இன்டகிரேட்டிங் சேட்டலைட் இமேஜரி, ஸ்ட்ரீட் வியூ, ஜிபிஎஸ், க்ரௌட் சோர்ஸ் டேட்டா அண்ட் அட்வான்ஸ்ட் அல்காரிதம்ஸ், இவையெல்லாம் இணைந்த ஒரு கூட்டு தொழில்நுட்பம் தான் கூகுள் மேப். முதல்ல நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் செயற்கைக்கோளோடு இணைந்து நம்முடைய இருக்கக்கூடிய இடத்தை கிட்டத்தட்ட கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுது. ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆக்சிலரோமீட்டர், ஜைரோஸ்கோப் மற்றும் காம்பஸ் நம்முடைய திசை, நம்முடைய நகர்வு எல்லாத்தையும் கரெக்டாக கண்காணிக்குது. அடுத்து நாம் செல்ல வேண்டிய இடம் பற்றி கூகுளில் டைப் பண்ண உடனே அது ஜியோ கோடிங் டேட்டா மூலமாக என்ன கண்டுபிடிக்குதுன்னா, பூமியில் அது இருக்கக்கூடிய அட்சரேகை, தீர்க்கரேகை இவற்றை அளவிட்டு அதனுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷனை கண்டுபிடிக்குது. அடுத்து கூகுளோடைய அல்காரிதம்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த தூரத்தை நாம் அடைவதற்கு ஷார்ட்டஸ்டான வழி என்ன டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுது. சேட்டலைட் மூலம் எடுக்கப்பட்ட ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் இவை இந்த வழியையும் செல்லும் இடத்தையும் தெளிவான பிக்சர்ஸாகவே பார்க்குறதுக்கும் உதவுது. போக்குவரத்து நெரிசல் போன்றவற்றையெல்லாம் ஏஐ மூலமாகவே அனாலிசிஸ் பண்ணி அது நமக்கு வழிகாட்டுது. அதே மாதிரி இடதுபுறம் திரும்பவும் வலதுபுறம் திரும்பவும் தமிழ் மொழியிலே கூட அவை வழிகாட்டக்கூடிய டெக்னாலஜியும் அதில் வச்சுருக்கிறாங்க. இந்த டேட்டா எல்லாமே தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சாலை மாற்றங்கள் நடந்தால் கூட பல்வேறு சோர்சஸில் அந்த டேட்டா உள்ளே போய் அவை மாற்றி அமைக்கப்பட்டு அப்டேட்டட் வழிகாட்டல் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி சேட்டலைட் இமேஜரி, ஸ்ட்ரீட் வியூ, ஜிபிஎஸ், க்ரௌட் சோர்ஸ் டேட்டா, அட்வான்ஸ் அல்காரிதம்ஸ் இவையெல்லாம் இணைந்து தான் இந்த கூகுள் மேப் என்ற ஒரு அற்புதமான டெக்னாலஜி நமக்கு வழிகாட்டுது. ஃபைன் சார், இன்றைக்கு இந்த வீடியோலையும் பல இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சுமையா.